இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிரடி அறிவிப்பு. தமிழக அரசியல் தற்போதைய பேசும் பொருளாக மாறியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை இப்பொழுது பார்க்க போகிறோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை தனது தாரக மந்திரமாக கொண்டு களமிறங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஒரு அதிரடியான வேண்டுகோளை தனது தொண்டர்களுக்கு விடுத்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்று ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சமீப காலமாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பரப்பப்படும் செய்திகள் யாவும் வெறும் யூகங்களே என்று அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகளிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே திட்டமிட்டு இத்தகைய வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வதந்திகள் குறித்த விளக்கம். கழக தோழர்களுக்கு அவர் விடுத்துள்ள வேண்டுகோளில் வழக்கம் போலவே தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பல்வேறு கற்பனை செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஊடகங்களில் வரும் இத்தகைய செய்திகளை தொண்டர்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் அல்லது தலைமை அலுவலகத்திலிருந்து வரும் அறிவிப்புகளை மட்டும் தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்சி உதயமாகும் போது அதை சுற்றி பல்வேறு விவாதங்கள் எழுவது இயல்பு. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாக எடுத்து வைத்து வருகிறது. இந்த சூழலில் வரும் காலங்களில் கட்சியின் மாநாடுகள், கொள்கை விளக்க கூட்டங்கள் என பல நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கவே இந்த அவசர அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வதந்திகளை பொருட்படுத்தாமல் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்திருக்க வேண்டும் என்பது தலைமை கழகத்தின் கட்டளையாக உள்ளது. இந்த கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.